தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருள் சவுக்கு இணைகின்றார். வணக்கம் அருள் சவுக்களே. உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இன்று நாங்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் முருகல் நிலை தொடர்பாக பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றைய தினம் 19ஆம் தேதி மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் ஈரானுக்கு எதிராக. ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான இந்த போர் என்ன நிலைமை என்பதை கூறுவீர்களா? உண்மைதான். இரண்டாம் சுற்று பேச்சுக்களும் ஜெனீவாவில் இடம்பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் அது பெரிதாக முன்னேற்றம் அடையவில்லை. இருதரப்பும், அதாவது ஈரான் வெளிவார அமைச்சர் அதில் முன்னேற்றம் இருப்பதாக கூறினாலும், ஜேடி வான்ஸ் ஒரு நேர்காணலில் அந்த முன்னேற்றம் ஏற்படாது விட்டால் தங்களிடம் அடுத்த ஆப்ஷனாக படை நடவடிக்கை இருப்பதாக கூறினாலும் பேச்சுக்கள் பெருமளவில் முன்னேற்றம் அடையவில்லை. அதற்குரிய காரணம் பாலிஸ்டிக் மிசைல்ஸை, அதாவது நீண்ட தூர ஏவுகணைகளை கைவிடுவதற்கு ஈரான் தயாராக இல்லை. தனது ஏவுகணைகளின் தூர வீச்சை 300 கிலோமீட்டராக குறைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஈரான் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால், லெபனானில் போர் நிறுத்தம் என்று இவர்கள் அறிவித்த பிற்பாடு 1000க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் ஏவுகணைகளை எல்லாவற்றையும் களைந்து விட்டு நிராயுதபாணியாக வைத்து தாங்கள் இணைத்த நேரம் குண்டை வீசுவார்கள், தாக்குதலை நடத்துவார்கள். அவர்கள் ஒன்றை கூறினார்கள் என்று சொன்னால், நாங்கள் எப்படியான எதிரியுடன் நாங்கள் போரிடுகிறோம் என்றதை நாங்கள் முதலில் நினைக்க வேண்டும். ஒரு 12 வயது சிறுவனுக்கு ட்ரோனை கொண்டு தாக்கி அவரை படுகொலை செய்திருந்தார்கள். அதாவது ட்ரோனின் மூலம் துல்லியமாக ஒரு 12 வயது சிறுவனை தாக்கும் அளவுக்கு தான் அவர்கள் அந்த மனிதாபிமானம், மனிதநேயம், அவர்கள வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களுக்கு வாக்குறுதிகளை பேச்சுக்களுக்கு என்று அழைத்து பல தலைவர்களை கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்களை களைந்து விட்டு பல தலைவர்களை கொண்டிருக்கிறார்கள். போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு குண்டுகளை வீசி கொண்டிருப்பதும், எந்த ஐநாவின் விதிகளையோ அல்லது எந்த அனைத்துலக சட்டங்களையோ மதிப்பதில்லை என்றதுதான் ஈரான் கருத்தாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அதாவது எதிர்வரும் வாரம் போர் ஆரம்பமாகலாம் என்று இந்த அமெரிக்காவின் பென்டகனுக்கு நெருக்கமான ஆக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 90% அது சான்சஸ் இருக்கிறதாக கூறியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஒன்று கூறியிருக்கின்றார், ஈரான் குறித்து அடுத்த 10 நாட்களுக்குள் ஒரு முடிவு எடுக்கப்படலாம் என்றும், ஒருவேளை நாம் இன்னும் முன்னேற வேண்டி இருக்கலாம், ஒருவேளை இல்லாமலும் இருக்கலாம், ஒருவேளை நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அப்ப அவருடைய கருத்தையும் பார்த்தால் ஏதோ ஒப்பந்தமும் இருக்கலாம் என்று சொல்றதில்ல. அமெரிக்கா நேரடியாக தாக்குவதற்கு அஞ்சுகின்றது. ஏதாவது இப்ப வெனிசுலா போல ஏதாவது ஒரு திட்டத்தை வைத்து அது நேரடியான போரை விடுத்து ஈரானை கைப்பற்ற தான் அமெரிக்கா முயன்று வருவது போல் தெரிகின்றது. ஆனால் இந்த வார இறுதியில் அமெரிக்க ராணுவம் ஈரானை தாக்க தயாராக உள்ளது என்றும், ஆனால் ட்ரம்ப் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று சொல்லியும் இந்த CNN செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அப்ப என்னென்று பார்த்தால், இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு போர் தேவையாக இருந்தாலும் அமெரிக்கா இதிலிருந்து தன்னை பாதுகாத்து இந்த போரை நடத்துவதற்கு, அதாவது ஒரு பின்னடித்துக் கொண்டு இருக்கின்றது. என்னென்று சொன்னால், அங்கு ஈரான் ஆயுத பலங்கள், மற்றது பதில் தாக்குதல்கள் என்று சொல்லி, இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் கிட்டத்தட்ட 200 விமானங்களை வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது கடந்த வருடம் இடம்பெற்ற போரில் இஸ்ரேல் விமானங்களில் இருந்துதான் ஏவுகணைகளை ஏவியிருந்தது. ஆனால் இப்போது விமானங்கள் இல்லாது இஸ்ரேலால் இஸ்ரேலில் இருந்து கூட ஈரானை தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும், ஜெரிக்கோ என்ற ஏவுகணை கூட இஸ்ரேலிடம் இருக்கின்றது, தாக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 250 அமெரிக்காவின் குளோப் மாஸ்டர் 17 இருக்கலாம், C-130 ரக விமானங்களாக சரக்கு விமானங்கள் கிட்டத்தட்ட 250 விமானங்கள் இறங்கி இருக்கின்றன. அந்த பகுதியில் உள்ள நிலத்தளங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப அல் உதை விமான தளமாக இருக்கலாம், அல்லது சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், ஜோர்டான், இந்த தளங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட 150 போர் விமானங்களை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இப்ப கடற்படை கப்பல்களில் இருக்கின்ற விமானங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கிட்டத்தட்ட 500 போர் விமானங்கள் அங்கு தயாராக இருக்கின்றது.
ஆனால் இந்த நிலையில் அதாவது இது ஒரு போர் பேரழிவை தரக்கூடிய போராக இருக்கலாம் என்று கூறுகின்ற இந்த சமயத்தில் ரஷ்யாவும் சீனாவும் அந்த பிராந்தியத்தில் அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் வடக்கு கடற்பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒத்திகையை நடத்தி இருக்கிறார்கள் ஈரானுடன் இணைந்து. அது இந்த லைஃப் அம்யூனிஷன் ஃபயர் என்று சொல்றது, லைஃப் அம்யூனிஷன் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது. இது தங்களை சினப்படுத்துகின்ற செயல்பாடு என்று கூறினாலும் ஈரான் அது தொடர்பாக கருத்தில் எடுப்பதாக இல்லை. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 85 டேங்கர் என்று சொல்றது, டேங்கர் விமானங்கள் என்றால் இந்த வானில் வைத்தே போர் விமானங்களுக்கு எரிபொருட்களை நிரப்புவது. ஏனென்றால் பல விமானங்கள் இப்ப 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் தூர வீச்சு கொண்டவை. சில சமயங்களில் அவர்கள் எக்ஸ்ட்ராவான ஃபியூவல் டேங்குகளை காவி செல்லலாம். ஆனாலும் அவர்கள் போய்விட்டு திரும்பி வருவதற்கு எரிபொருள் பற்றாக்குறையாக இருக்கும். அந்த நிலைமையில் இந்த டேங்கர்கள் அவர்களுக்கான பெட்ரோல் எரிபொருட்களை நிரப்புவதுண்டு. அவ்வாறான டேங்கர்கள் 85 டேங்கர்கள் இப்ப சீனாவின் செய்மதி படங்களின் அடிப்படையில கிட்டத்தட்ட அங்கு 20க்கும் மேற்பட்ட டேங்கர்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் 85 டேங்கர்கள் அங்கு வந்திருப்பது என்பது இப்ப கடந்த 12 நாள் போரின் போது ஒரு மிகப்பெரிய 500 விமானங்களை பயன்படுத்தி அந்த விமானங்களுக்கு எண்ணெயை எரிபொருட்களை நிரப்புவதற்கான டேங்கர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு மிக பாரிய ஒரு வான் தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவது போலதான் தெரிகின்றது. ஆனால் இந்த ஆரம்ப தாக்குதலில் டொமகாஸ் ஏவுகணைகளையும் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தலாம். 100கணக்கான ஏவுகணைகள் ஏவப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவற்றின் மூலம் ஈரான் ஏவுகணை தளங்கள், ரடார் நிலையங்கள் போன்றவற்றை அழிப்பதற்கு. ஆனால் இது எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் என்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஈராக் போரின் போது கூட 6 விமானம் தாங்கி கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. மீதான ஹூதிஸ் மீதான தாக்குதல்களில் 20க்கும் மேற்பட்ட கப்பல்களை பயன்படுத்தி இருந்தது அமெரிக்கா. இருந்தாலும் ஹூதிஸ் அமைப்பினர் தங்கள் ஏவுகணைகளை ஏவுவதையோ அல்லது ட்ரோன்களை ஏவுவதையோ அவர்களால் பெருமளவில் தடுக்க முடியவில்லை. அப்ப அதே போல ஈரானும் தனது ஏவுகணைகளை ஏவுவதை இவர்களால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக களமுனை மாறலாம் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக ஒரு விமானம் தாங்கி கப்பல் மூழ்கடிக்கப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு விமானம் தாங்கி கப்பலில் 25,000 படையினர் இருக்கிறார். அது ஒரு நகரம், மிதக்கின்ற நகரம். ஆனால் அதை விமானம் தாங்கி கப்பல்களை ஒரு சாதாரண ஏவுகணைகளால் தாக்கி அளிக்க முடியாது. ஆனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையா தாக்கி அளிக்கலாம். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் முன்னர் அமெரிக்கா USS அமெரிக்கா என்ற ஒரு பழைய விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிப்பதற்கு அமெரிக்கா 2 கிழமை அதை தொடர்ச்சியாக குண்டு வீசியது, அந்த கப்பலை மூழ்கடிப்பதற்கு. அவ்வாறான ஒரு கப்பல் சாதாரண ஏவுகணைகளால் தாக்க முடியாது. ஆனால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும். அதுதானே ஈரான் வைத்திருக்கிறது, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தானே வைத்திருக்கிறார்கள். கொரோனாக்கள் தானே, அதாவது தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயங்க மாட்டோம் கூறினார்கள். அது உண்மையான த்ரெட்டா அல்லது பேச்சா? உண்மைதான். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு கொடுத்திருக்கின்றன. அதன் மூலம் ஈரான் அந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வைத்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அப்போ ஒரு படைத்துறை ஆய்வாளர், மேற்குலகத்தின் படைத்துறை ஆய்வாளர் என்ற கருத்தின் அடிப்படையில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை எதிர்ப்பதற்கு விமானம் தாங்கி கப்பலில் எதுவும் இல்லை. அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணையில் இருக்கின்ற போஹெட் என்ற அந்த வெடிமருந்து கிட்டத்தட்ட 250 கிலோ 500 கிலோவை காவி செல்லலாம், 1 டன்னாகவும் கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த வெடிமருந்தை தவிர்த்து பார்த்தால் கூட கைனட்டிக் எனர்ஜி என்று சொல்றது, கைனட்டிக் எனர்ஜி இயங்கு சக்தி, அந்த இயங்கு சக்தியே அந்த விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிக்க போதுமானது என்று கூறியிருக்கிறார்கள். என்று சொன்னால் வெடிமருந்து வெடிக்க தேவையில்லை, ஏவுகணை சும்மா விழுந்தாலே சரி என்று. ஒரு 25,000 பேருடன் கப்பலுக்கு அடியில் மூழ்குமாக இருந்தால் அது அமெரிக்காவில் ஒரு சுனாமியை ஏற்படுத்தும். ஏன் அந்த கப்பல் ஒரு சேதமடைந்தால் கூட அதை திருத்துவதற்கு 2-3 வருடங்கள் எடுக்கும். அவ்வாறான ஒரு நிலை அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அரசியலிலும் ஏற்படுத்தும். அமெரிக்காவின் வரப்போன்ற தேர்தல், காங்கிரசுக்கான தேர்தலிலும் அது ஒரு கடுமையான மாற்றத்தை கொண்டு வரும். எனவேதான் அமெரிக்கா உளவு படைத்துறை, இப்ப அமெரிக்காவின் படைத்துறை கிட்டத்தட்ட 33-38% படையினர் படைத்துறை மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி குவித்தாலும் அமெரிக்கா இந்த நிலையில் ஒரு உடனடியாக தாக்குதலை நடத்த அஞ்சுவது காரணம் என்று சொன்னால் இந்த பின்விளைவுகள் தான்.
அடுத்ததாக இந்த அமெரிக்கா யோசிக்கிறது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தாக்குதலை ஒரு வாரத்துக்குள் முடித்து விடலாம். ஆனால் இது மாத கணக்கில் ஈடுபடுமாக இருந்தால் பல பில்லியன் டாலர்கள் ஒவ்வொரு நாளும் செலவாகும். அது அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், அமெரிக்காவின் டாலரின் வீழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. இப்ப காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கூறும்பொழுது இப்ப நீங்கள் கூறினீர்கள் CNN நிறுவனம் ஈரான் அமெரிக்கா போர் இந்த வார இறுதியில் சனிக்கிழமை நடக்குமா அல்லது கடைசி நேரத்தில் பேச்சுவார்த்தை முன்னோறி அந்த போரை தடுத்து நிறுத்தி விடுவார்களா? உண்மைதான். இப்ப ஈரான் எந்த விதமான விட்டுக் கொடுப்பென்றார்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. விட்டுக் கொடுப்பதென்றால் ஈரானை அப்படியே கைவிட்டு போக வேண்டியதுதான். அப்ப ஈரான் இதில் இஸ்ரேல் தான் இந்த போரை நடத்துவதற்கு, அமெரிக்காவை இழுத்து விடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் இந்த போர் அமெரிக்காவுக்கு தேவையற்றதாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் தற்போதைய நிலையில். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த போரை பொறுத்தவரையில் இந்த போரினால் ஏற்பட போகின்ற கடன், அதாவது ஈரானுக்கு எதிரான ட்ரம்பின் போர் கடனில் அதிக அதிகரிப்பை மற்றும் டாலரின் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும், இந்த போர் அமெரிக்காவை பெரும் மந்த நிலைக்கு தள்ளி அதன் பின்னர் வறுமைக்கு தள்ளும் என்றும் அமெரிக்கா சிந்தனை குழு கொண்டு இருக்கிறது. ட்ரான்பால் என்ற ஒரு சிந்தனை பள்ளி திங்க் டேங்க், அதன் நிர்வாக இயக்குனர் டேனியல் மெக் அடாம்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த போர் நடந்தால் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு சமச்சீரற்ற போருக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் யோசிக்கின்றது என்னென்று சொன்னால் ஒரு கிழமைக்குள் முடித்து விடலாம். இந்த பாரிய படை பலத்தை பயன்படுத்தி 500 விமானங்கள், ஆயிரக்கணக்கான டொமகஸ் ஏவுகணைகள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அது ஏசிமெட்ரிக் போர் என்று சொன்னால் ஈரான் அதிலிருந்து தப்பி பிழைத்து இந்த போரை ஒரு மாதத்துக்கு மேல் இழுக்குமாக இருந்தால் ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்படும். அவ்வாறு மூடப்பட்டால் எரிபொருள் ஒரு பேரல் எண்ணெய் $130 உயரலாம் என்று கூட கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 30% எரிவாயுவாக இருக்கலாம், 25% எரிவாயு, 30% எண்ணெய் வகைகள் இந்த ஜலசந்திக்கு ஊடாகத்தான் கொண்டு வரப்படுவது. இப்ப இது தனியா, அதாவது வெனிசுலா போல ஒரு சிறப்பு பட நடவடிக்கை எடுக்கலாமா என்றாலும் அதுவும் சாத்தியம் இல்லை. ஆனால் அமெரிக்காவை நம்ப முடியாது. அவர்கள் ஒரு படை குவிப்பை வைத்திருந்தாலும் அவர்களது தாமதம் வெவ்வேறு ஆப்ஷன்களையும் அவர்கள் கைவசம் யோசிக்கிறார்கள் போலதான் தெரியும். வெனிசுவேலாவில் தாக்குவார்களா, தாக்க மாட்டார்களா, இல்லை அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் தான் இந்த செயல்பாடுகள் இருக்கின்றன என்று அப்பொழுதெல்லாம் கூறணும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா அது முடிவடைந்தது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார் 10-15 நாட்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். உண்மையாக இறுதியான ஒரு எல்லையாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் தந்திரமாக நீங்கள் பார்க்கிறீர்களா, அல்லது 10 அல்லது 15 நாட்களில் நிச்சயமாக அமெரிக்கா, நீங்கள் சொன்னீர்கள் அமெரிக்காவுக்கு இந்த போர் தேவையில்லாத ஒரு போர் என்று நீங்கள் கூறும்பொழுது இது அழுத்தத்துக்காக பிரயோகிக்கப்படுகிறதா? உண்மையா அழுத்தத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெருமளவான டேங்கர்கள், பெருமளவான விமானங்கள் எல்லாம் அங்கு நகர்த்துவது ஒரு பயமுறுத்தல். ஆனால் ஈரான் எதற்கும் பயப்படுவதாக, அஞ்சுவதாக இல்லை ஈரானை பொறுத்தவரையில். ஆனால் இப்ப ஈரானிடம் இருக்கின்ற ஏவுகணை வளம் என்னென்று சொன்னால் கடந்த போரின் போது கூட ஈரான் ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் தான் இருந்தது. இஸ்ரேல் இருக்கின்ற அயன்டோமாக இருக்கலாம், அல்லது பேட்ரியாட்டோ தாட் ரக ஏவுகணைகளாக இருக்கலாம். இப்ப இந்த முறையும் அவ்வாறான இஸ்ரேல் கடுமையாக தாக்கப்படலாம். எனவேதான் 250 சரக்கு விமானங்கள் அங்கு சென்று இறங்கி இருக்கின்றன, ஆயுதங்களை கொண்டு சென்று. ஆனால் மிகவும் செலவு மிக்க போரை அமெரிக்கா நடத்த என்று சொன்னால், ஏற்கனவே அமெரிக்கா அதிபர் வந்த பிற்பாடு அவர் கொண்டு வந்த வரி திட்டங்கள் எல்லாம் பெருமளவில் வெற்றி பெறவில்லை. எல்லாம் தலைகளாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவின் கடன் சுமை மேலும் 2 ட்ரில்லியன் ஏறி இருக்கிறது தவிர இறங்கவில்லை. 2021ஆம் ஆண்டுல 2001ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரையிலும் இடம்பெற்ற போர்களில் கூட அமெரிக்கா $8 ட்ரில்லியன் இழந்திருக்கின்றது. அதனால இவ்வளவத்தை பெற்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப அமெரிக்கா தனது படை மேலாதிக்கத்தை தக்க வைப்பதற்கு, வளைகுடாவில் தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம், இப்ப அணு ஆயுதங்களை, அணு உலைகளை முற்றாக அழிப்பது,
ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தரைப்படை நடவடிக்கை அவசியமானது ஒன்று. இப்ப தரைப்படை நடவடிக்கை இல்லாமல் அதை செய்வது சாத்தியமில்லை. இப்ப தரைப்படை நடவடிக்கைக்கான கள நிலைமையிலும் ஈரானில் அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லை. மிகவும் சுருக்கமாக பிரித்தானியா கூட கூறியிருக்கின்றது அமெரிக்காவுக்கு ஈரானை தாக்குவதற்கு தளம் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது தற்காலிகமாக அதை கூறுகிறார்கள். நிலை மாற்றம் வரலாம். ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கினால் இஸ்ரேல், சவுதி அரேபியா மற்றும் இந்தியா, சீனா எப்படி இதுக்கு பதிலளிக்கும் என்று நீங்கள் சுருக்கமாக? சீனா, ரஷ்யா எல்லாம் நேரடியாக இதில் ஈடுபடாது. அவர்கள் பின்தள உதவிகளை, தொழில்நுட்ப உதவிகளை, புலனாய்வு தகவல்கள், சேட்டலைட் புகைப்படங்களை கொடுப்பார்கள். இப்ப உள்ளுக்குள் இருந்து இடம்பெறுகின்ற தாக்குதல்களை நிறுத்துவதற்காக சீனா பெருமளவில் உதவி செய்திருந்தது. மேற்குலக நாடுகளின் மென்பொருட்களை எல்லாம் அகற்றி சீனா தனது மென்பொருட்களை அங்கு கொடுத்து அதனை சீர் செய்திருந்தது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இந்தியா அந்த களமுனைக்கு இல்லை. இந்தியா ஏதோ ஒரு வகையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முற்பட்டு கொண்டு நிற்கின்றது. வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் இப்ப இதில் அவர்கள் தாங்கள் தளங்களை வழங்க மாட்டோம். இப்ப பிரித்தானியா கூட கூறியிருக்கின்றது தங்கள் ஆசிய பிராந்தியில் இருக்கின்ற தங்கள் தளங்களை அமெரிக்காவுக்கு வழங்க மாட்டோம் என்று. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் தங்கள் கொள்கைகளில் உறுதியாக நிற்பார்கள் என்று தெரியாது. அரபு நாடுகளும் அவ்வாறுதான் கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அமெரிக்கா அங்குதான் பல பெருமளவான விமானங்களை நிறுத்தி இருக்கின்றது. அவ்வாறு அங்கிருந்து தாக்குதல் நடத்துமாக என்றால் ஈரான் இந்த முறை அந்த நாடுகளையும் தாக்கும். அதுதான் அந்த பிரச்சனை. நன்றி அரசுகளை. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள் தொடர்பான விடயங்களை, தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.